தாவேக்காவுடன் நெருங்கும் காங்கிரஸ் இன்றைக்கி வந்து அந்த ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிறவர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கார். அதாவது கரூரில் அந்த பிரச்சனை வந்த உடனே முதல் ஃபோனு ராகுல் காந்திகிட்டேருந்து தான் விஜய்க்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு கால் எங்கே தெரியுமா வந்துச்சு? இதுதான் ஸ்டாலின் சார் பயந்துட்டார். திரு ராகுல் காந்தி அவர்களிடமிருந்து முதல் கால் வந்துச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு. வந்து பிரதர், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, டோன்ட் வரி. ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ராகுல் காந்தி வி வில் ஆல்வேஸ் பி வித் யூ, நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட இருப்போம்னு சொல்லியிருக்காரு கரூர் விஷயம் நடந்த ஒன்று. அது இப்போ தான் ஆதவ் அர்ஜுன் வெளியில் சொல்கிறார். அப்படின்னா என்ன தெரியுது? காங்கிரஸ் தாவேக்காவை நெருங்கி கொண்டிருக்கிறது, திமுகவை கைகழுவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வெளியில் தெரியுது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ் வந்து எப்படியாவது தாவேக்காவுடன் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் காங்கிரஸ் தாவேக்காவுடன் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் இப்போது உணர முடிகிறது. அது நடந்தால் நாட்டுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. அது சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாம் முழுவதுமாக தாவேக்காவுக்கு செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் காங்கிரஸுக்கு 50 சீட்டு 60 சீட்டெலாம் கொடுத்தா நீங்கள் அரசியலில் ஏமாந்து விடுவீர்கள் விஜய். அவர்களுக்கு 30 சீட்டுக்கு மேலே செல்வாக்கு கிடையாது. தனியாக நின்னே காங்கிரஸ் 2% ஓட்டு தான் வாங்கினாங்க. என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. செல்வாக்கு இல்லாத காங்கிரஸுக்கு திமுகவுக்கு பயந்து 50 சீட்டு 60 சீட்டுன்னு ஆட்சியில் பங்கு கொடுத்தீர்களானால் உங்கள் குடை நிழலில் அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு குளிர் காய்வார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் காங்கிரஸை சேர்த்து கொள்ளுங்கள். மிக அதிகமான சீட்டுகளை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள்ங்கிறத மறுபடியும் சொல்கிறேன். ராகுல் காந்தி உங்களை தேடி வந்தாலும் அதில் நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து. அடுத்து விஜய் விஷயத்தில் இன்னொன்று, அன்றைக்கி விஜயுடைய கூட்டத்தில் ஆற்காடு நவாப்புன்னு ஒருத்தர் போய் கலந்துருக்கார். இந்த ஆற்காடு நவாப்புன்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா அது ஒரு கௌரவத்துக்குரிய பதவி. அதில் வர்றவங்க எந்த கட்சிக்கும் சார்பாக இருக்க மாட்டாங்க, யாருக்கும் ஜாடா போட மாட்டாங்க. ஆனால் இந்த ஆற்காடு நவாப்பு அந்த மீட்டிங்கில் போய், விஜய் மீட்டிங்கில் போய், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிக பாதுகாப்பு இல்லாமல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுன்னு ஒரு ஆற்காடு நவாப் பேசுனீங்கன்னா மனசாட்சியை கை வித்துட்டீங்களா? Our state of Tamil Nadu is the best example. There is safety for people, there is safety for ladies, there is safety for children. அதைத்தான் கேட்குறேன். ஆற்காடு மனசாட்சி வித்துட்டீங்களா? எப்படி நீங்கள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுங்கிறீங்க? குழந்தைகளுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடா? எத்தனை போக்சோ கேஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லவா? திமுக ஆட்சிக்கு வந்தோடனே ஆயிரக்கணக்கான போக்சோ கேஸுகள் இருக்குது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. நிறைய பேர் ஜெயிலில் உட்காந்துருக்காங்க. குண்டர்கள் சட்டம் எத்தனை போக்சோ கேஸில் போட்டிருக்காங்கன்னு காவல்துறையிட்ட கேளுங்க. பாதுகாப்பு இல்லாத மாநிலம். பெண்களுக்கான பாதுகாப்பாச்சு இங்கே உறுதி செய்யப்படுதா? பொம்பளை போலீஸை திமுக கூட்டத்தில் இருந்துக்கிட்டு திமுக காரனே கையை பிடிச்சி இழுக்கிறான். திமுக எம்எல்ஏ போலீஸ் பிடிக்க போனவங்கள தடுத்து நிறுத்துகிறான். பெண்களுக்குரிய பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு? ஆற்காடு நவாப்பை தான் கேட்குறேன். ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றி ஆற்காடு நவாப்பு படிக்கலையா? பத்திரிக்கையில் படிக்கலையா? அந்த சார் கேஸ் உங்களுக்கு தெரியாதா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்னாச்சு? திமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் அதில் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டார். கடைசி வரை அந்த சாருங்கிறவரை மறைச்சு கேஸை முடித்தாங்களா இல்லையா? இன்றைக்கி வர அந்த சாருங்கிறது யாருக்கு தெரிஞ்சதா? அந்த பெண்ணுக்கு நீதி கிடைத்ததா? அந்த பெண் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண். அந்த பெண்ணுக்கு வந்து அநீதியை கொடுத்து கட்சிக்காரவங்களை காப்பாற்றினாங்களா இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் வந்து இதான மாநிலம் அப்படின்னு சொல்கிறீங்க? பாதுகாப்பான மாநிலம் ஆற்காடு நவாப்புக்கு தாங்க கேட்குறேன். சமூக நல்லிணக்கம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிறது. சமூக நல்லிணக்கம் எங்கே இருக்குது? திருப்பரங்குன்றத்தில் சமூக நல்லிணக்கத்தை அவங்க ஆட்சி விரும்பியிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணியிருக்கலாமா? நீ போய் கும்பிடு, நீ தனியாக கும்பிடுன்னு விட்டுருக்கலாமே. அதை விட்டுட்டு அதை ஓட்டாக மாற்றணும்னு சொல்லி அந்த தீபத்தை ஏற்ற விடாமல் பண்ணி அதுக்கு போய் வழக்கெல்லாம் போட்டு அந்த நீதியரசரை சங்கின்னு திட்டி இப்படித்தான் ஒரு ஆட்சி நடத்துவதா? இது கேவலமான ஆட்சி இல்லையா? நாட்காட்டு நம்ம நீங்கள் எப்படி அதை வந்துக்கிட்டு அவங்கள பாராட்டி பேசுகிறீங்க? எனக்கு புரியலையே. தமிழ்நாட்டில் 2வது பொருளாதாரத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு 2வது மாநிலமா? ஏன் 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடுங்கிறத நீங்கள் படிக்கவே இல்லையா?
அப்படி எப்படி வந்து பொருளாதாரத்தில் 2வது மாநிலம் தமிழ்நாடுன்னு ஆற்காடு நவாப் சொல்லலாம்? ஆற்காடு நவாப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த இதில் இருக்கீங்க, அந்தஸ்தில். நீங்கள் மனசாட்சிப்படி பேசணும். திமுகவுடன் ஊதுகுழலாக நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை ஆற்காடு நவாப்புக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயுடைய கூட்டத்திலே போய் இதை பேசியிருக்காரு. விஜயோட கூட்டத்தை போய் திமுகவுக்கு ஆதரவாக பேசினா நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க? அவங்க வேறு ஏதாச்சும் பேச வேண்டியதானே? அவங்க எதிர்க்கட்சி இல்லையா? இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கிறது கேவலமான விஷயம் இல்லையா? அப்படிங்கிறத எங்களுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், நான் 14 வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டேன். நான் வந்து 14 வயசுலேயே அரசியலில் இறங்கிட்டேன். அப்போலேருந்து எனக்கு டென்ஷன் தான். அப்போலேருந்து ஏதாவது டென்ஷனான செய்தி வந்துட்டு இருக்கான். அதெல்லாம் பழகி போச்சு எனக்கு. உங்களை தாக்கணுங்கிறதுலாம் எங்களுடைய எண்ணம் இல்லை. நீங்கள் பேசுகிறது தப்பாக இருந்தால் நாங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். பழைய கதையெல்லாம் தெரிஞ்ச ஆளுங்க நாங்கள். 14 வயசில் அரசியலுக்கு வந்துட்டேன்னு இப்படி அப்பட்டமாக போய் சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸ்டாலின் அவர்களே, உங்கள் வயது, நீங்கள் பிறந்தது 1953. 14 வயசுனா 1967 நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறீங்க. 67 எலெக்ஷனை பார்த்த ஆளுனா, உங்களை விட வயதில் சிறியவன்னா இருந்தாலும் 67 எலெக்ஷனை முழுவதுமாக பார்த்தவன் நான். சின்ன வயசில் 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்தவன் நான். ஒவ்வொரு பேப்பர் கட்டிங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 67 எலெக்ஷனில் உங்கள் பேரே தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாத அரசியலுக்கு வந்து விட்டேன்னு சொல்கிறீங்களே. எப்போ வந்தீங்க? 67. 67 எலெக்ஷன் வந்து ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த எலெக்ஷனில். அப்போல்லாம் நீங்கள் இதுக்கே வரலையே அரசியலுக்கு. அப்போ எப்போ வந்தீங்க? உங்கள் அப்பா மறுபடியும் 69 முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் உங்களை அரசியலில் கொண்டு வரலையே. உங்கள் அப்பா 1971 அடுத்த தடவை முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிபுரத்தில் நடந்த திமுக மாநாடுக்கு தீப்பந்தம் ஏற்றிட்டு உங்களை ஓட சொன்னார். அப்போ கூட நீங்கள் முழு அரசியலுக்கு வரலையே. 71 72 கூட. அப்போ 76 நீங்கள் மிசாவில் கைது செய்யப்பட்ட போது கூட அரசியல் காரணங்களுக்காக உங்களை கைது செய்யலையே, மற்ற விஷயங்களுக்காகத்தானே உங்களை கைது செஞ்சாங்க. அப்போதும் நீங்கள் முழு அரசியலுக்கு வரவில்லையே. 77 எம்ஜிஆர் வந்து எலெக்ஷனில் நிற்கும் போது நீங்கள் எலெக்ஷனில் நின்னீங்களா திமுக சார்பில்? இல்லை 1980 எம்ஜிஆர் எலெக்ஷனில் நிற்கும் போது நீங்கள் அப்போ நின்னீங்களா தேர்தலில்? 1984 தேர்தல் நடந்தபோது நின்னீங்களா? ஆக எம்ஜிஆர் இறந்த பிறகு 1989 இருந்து தான் நீங்கள் வெளியில் வந்தீங்க. அப்போது தான் நீங்கள் வந்து முதல்ல தேர்தலில் நின்னீங்க. அப்போ உங்களுக்கு வயசு 36. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்களுக்கு 14 வயசுலேயே அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னுலாம் சொல்லாதீங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், நானும் எங்கள் அப்பாவும் தெருவில் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். தெருவில் விளையாடலாம், ரப்பர் பந்தில் விளையாண்டுருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். எங்கள் ஃபாதரே வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, தலைவரே. அவருக்கு நம்ம போலிங்லாம் போட்டிருக்கேன். நான் வந்து போலர். எனக்கு அதில் ஆஃப் ஸ்பின் தான் நல்லா போடுவேன் நான். உங்கள் அப்பாவுக்கு கிரிக்கெட்டே தெரியாது. அவர் கிரிக்கெட் ரசிகர், ஆனால் கிரிக்கெட் பிளேயர் இல்லை. அவர் வந்து டிவியில் கிரிக்கெட் பார்ப்பார், டெய்லி மேட்ச் இருந்தால் பார்ப்பார். தோனினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். அவர் வந்து உங்களோட கிரிக்கெட் விளையாண்டதுன்னா ரோட்டில் தெருவில் வந்து ரப்பர் பந்து போட்டு விளையாண்டுருக்கலாம். உங்களுக்கே நீங்கள் ஆஃப் ஸ்பின்னர்னு சொல்வீங்க. நீங்கள் போட்ட பந்துகள் எல்லாம் பார்த்தேன். அது ஸ்டெப்பை விட்டுக்கிட்டு ஒரு அடி தாண்டி போன பந்தெல்லாம் இருக்குது. நீங்களும் கிரிக்கெட்டு ரசிகர், ஆர்வமுள்ளவர். நீங்கள் முழுமையான பிளேயர்னு உங்களையும் சொல்ல முடியாது, உதயநிதி அவர்களையும் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது உண்மையை பேசணும், ஏன்னா நம்புவாங்கல்ல. அதனால் 14 வயது அரசியலுக்கு வந்தால் ஸ்டாலின் என்பதெல்லாம் ஒரு கற்பனை அப்படின்னு தான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் வந்து தன்னுடைய 36 வயசில் 1989 எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் தான் எலெக்ஷனில் நிற்க வந்தார். அப்போது தானே ஒரு முழுநீள அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து இந்த அவரை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. இந்த கருணாஸ், இந்த சினிமா நடிகர், யாரை பற்றி பேசுகிறன்னு ஒரு தகுதி வேணும். உங்கள் தகுதி என்ன? பொன்மாணிக்க வேலை தகுதி என்ன? அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், எத்தனை வழக்குகளை இது பண்ணவர், எவ்வளவு சாதனைகளை படித்தவர். கார்த்திகை தீப விஷயமாக அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அந்த பையனுக்கு ஆதரவாக போய், முருகப்பெருமானுக்கு ஆதரவாக போய் கார்த்திகை தீபம் இதை பற்றி பேசுனா அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணாம்? கருணாஸ், நீங்கள் தான் ஒரு சினிமா நடிகர். நீங்கள் அரசியலில் நீங்கள் என்ன வந்தீங்க?
முக்குளத்தோர் படைன்னு வச்சுருக்கீங்களே, அதை முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்களா எலெக்ஷன் கமிஷனில்? அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி கூட கிடையாது. ஆனால் அந்த பேரை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுவீங்களா? கூவத்தூரில் போய் கூத்தடிச்சிங்க, கூவத்தூரில் ஆளுங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்களே வந்து சொன்னீங்க. சில பேர் என்கிட்ட சப்ளைக்கு கேட்டாங்கன்னு நீங்களே சொன்னீங்க. அப்போ எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் ஒரு அரசியல்வாதியே கிடையாது. பொன்மாணிக்க வேலை பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? பொன்மாணிக்க யாருன்னு தெரியுமா? கருணாஸ் அவர் என்னென்ன பண்ணார் காவல்துறைன்னு தெரியுமா? அரிச்சோடி தெரியுமா? அவர் ஒரு பொது இதுக்காக பேசியிருக்காரு. முக்குளத்தோர் படைன்னு பேர் வச்சுருக்கீங்களே. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள்னு சொன்னவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முருக பக்தர், முருகனுக்காக கும்பிட்டவர். அந்த முருகனுக்காக ஆதரவாக பேசினா இந்த 3ஆம் தர அரசியல்வாதிகளுக்காக நீங்கள் வந்து குரல் கொடுத்து பொன்மாணிக்க வேலை வந்து விமர்சனம் செய்வீங்களா? விமர்சனம் செய்ய தகுதி இருக்கா? என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்லாம்? உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? முக்குளத்தூர் மக்களுக்கு சொல்கிறேன், இந்த இவரை வந்து புறக்கணியுங்கள். முக்குளத்தூர் பேரை வச்சுக்கிட்டு தப்பான பாதையில் சுயநலமாக இவர் வேண்டிய சில அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக நடந்து கொண்டு சொந்த ஆதாயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால் முருகன் என்பவர் முத்துராமலிங்க தேவர் கும்பிட்ட கடவுள். அவருக்கு ஆதரவாக பேசிய பொன்மாணிக்க வேலுவை விமர்சிப்பது மன்னிக்க முடியாதது. முக்குளத்தூர் மக்கள் வந்து அவரை மன்னிக்கக்கூடாது. முக்குளத்தூர் மக்கள் பேரை வச்சுக்கிட்டு அரசியல் ஆதாயம் செய்கிறார். கடுமையான கண்டனத்தை கருணாஸ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்த கம்யூனிஸ்ட் சண்முகம், அவர் எப்போவுமே பேசுகிறது சர்ச்சைக்குள்ளேயே பேச்சு. சார் இதில் செத்தவங்க செத்தமேனு நீக்கிட்டாங்க, அவர் உயிரோடு இருக்கட்டும். ஒருத்தர் 26 லட்சம் பேர் செத்தமேனு நீக்கியிருக்காங்க. 26 லட்சம் பேருமா உயிரோடு இருக்காங்க? அது உயிரோடு இருந்தால் நீ வந்து இது கொடுன்னு தானே சொல்கிறாங்க. நீ வந்துக்கிட்டு இப்போ உன் பேர் விடுபட்டு போச்சுன்னா கொடுன்னு சொல்கிறாங்க. 98 லட்சம் பேரை விளக்கிட்டாங்க, எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க. இப்போ 1 லட்சம் பேர் வந்ததுன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. எங்கள் பேர் இதை இதில் நீக்கிட்டாங்க, ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி 97 லட்சம் பேர் எங்கே போனால்? எவன் வந்து பெட்டிஷனை கொடுத்தான்? என் பேரை நீக்கிருக்குன்னு எவன் இதை கொடுத்தான்? செத்து போனவங்க கொடுத்தானா? யாராச்சும் ஒருத்தர் பேர் விடுபட்டு இருக்கும், போய் அப்ளை பண்ணுங்க. அதுக்காக சார் இதே தப்புன்னு வாதாடுவீங்களா? ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு பெரிய கட்சி, இதில் இருக்கிறவங்கெல்லாம் இவ்வளோ விவரம் தெரியாமல் இருக்கலாமா? நீங்கள்லாம் விவரமாக இருக்க வேணாமா? அவங்கெல்லாம் டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டரில் வச்சு எல்லாத்தையும் நீக்கியிருக்காங்க. உங்கள் இதில் யாரும் விடுபட்டு போட்டால் அவங்கள போக சொல்லுங்கள், திருப்பி வந்து பேர் சேர்க்க சொல்லுங்கள். அதை விட்டுட்டு என்னமோ 26 லட்சமும் போலி வாக்காளர்களை வச்சுக்கிட்டு நீக்கினா எதையாச்சும் ஒன்று சொல்லி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு பொறுப்பு இல்லாமல் பேசலாமா? இந்தியாவில் யாருமே எதிர்க்கவில்லை. சுப்ரீம் கோர்ட்டே ஸ்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்தியா முழுவதும் அருமையாக நடந்திருக்கிறது சார். இங்கே மட்டுமா நீக்கினா? இவங்களை மட்டும் செத்தவனை மட்டும் நீக்கலையே. அந்த பக்கங்கள்லாம் நாட்டிலேருந்து உள்ளே வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்களை நீக்கியிருக்காங்களே. அஸ்ஸாமில், மேற்கு வங்காளத்தில் சுத்தப்படுத்திட்டாங்களே. கம்யூனிஸ்ட் ஒரு நல்ல கொள்கையுள்ள கட்சி, அதனுடைய செயலாளராக இருப்பவர்கள் வந்து கரெக்டாக பேசணும். நீங்கள் வந்து தமிழ்நாடு ஒரு மக்கள் மன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. ஒருத்தன் செத்துட்டா 26 லட்சமும் போலின்னு அர்த்தமா? நீங்களும் திமுகவோட சேர்ந்துட்டீங்களா? அந்த போலி வாக்காளர் இருந்தால் தானே நீங்கள் இந்த 2 சீட்டு ஜெயிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு 1 சீட்டு கூட வராது. அதனால் சண்முகம் அவர்களுக்கும் நான் சொல்கிறேன், பார்த்துட்டு பேசுங்க. சாரை குறை சொல்வதற்கு உங்களிடம் வலுவான ஆதாரம் இருக்க வேண்டும். அப்படி இது பண்ணணும்னா என்கிட்ட விவாதத்துக்கு வாங்க சண்முகம் அவர்கள், பேசுவோம். சார் இது வந்து ரைட்டாக தப்பாங்கிறத அப்படிங்கிறத சண்முகம் அவர்களுக்கும் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.